அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு என்ஆர் டைரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். 1 kg போல் மட்டன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிர் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும். அதுக்கப்புறமா பிரியாணிக்காக 5லேருந்து 6 பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 3லேருந்து 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி புதினா, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 10லேருந்து 12 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பக்கம் இஞ்சி பூண்டுமே அரைச்சி வச்சாச்சு. பிரியாணி மசாலா வீட்டிலே தான் நாங்கள் ரெடி பண்ணிப்போம். ஸோ நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் படி நீங்களும் பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மட்டனை இப்போது குக்கரில் ஒரு 2லேருந்து 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க பிரியாணி இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 5லேருந்து 6 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டை ஏலக்காய்லாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன்லேயுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடை மிளகாத்தூள் கலருக்காக 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மசாலா அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறி வேக வச்சுருந்தோம், நல்லா வெந்துருச்சு. அதை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லெமன் ஒரு 5லேருந்து 6 பழம் நான் லெமன் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் இன்றைக்கி நாங்கள் வடித்து தான் செய்ய போகிறோம். எவ்வளோ ரைஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு 1.5 படி மாதிரி எடுத்திருக்கோம். 1 படியும் 2 சுண்டும் அளவு நாங்கள் எடுத்திருக்கோம். ரைஸ் வடித்து தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு 70% நம்ம வடித்து எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம தம் வைக்கிறதுனால ரைஸ் செட் ஆகிடும். இதுக்கு தண்ணி அளவு தேவை கிடையாது. இந்த மாதிரி நம்ம 70% குக் பண்ணி எடுத்துக்கிட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் இப்போது ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கீ ஆட் பண்ண போகிறோம். நெய் ஸ்டார்டிங்லேயே நம்ம 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம நெய் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறதுனால பிரியாணி நல்லா மணமாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம தம் வைக்கிறதுக்காக அடுப்பில் வச்சாச்சு. ஒரு காட்டன் துணியாட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சாச்சு. ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் மாதிரி வைங்க. அப்புறமா 4 பக்கமும் ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது நல்ல டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.